ஒரு புகைப்படம் எடுத்தால் கூட உடனடியாக புகைப்பட கலைஞர் முத்துவை கூப்பிட்டு இந்த தம்பியோட புகைப்படத்தை கட்டாயம் கொடுத்துடணும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பான். இந்தியாவில் உள்ளவரையும் அரசியல் என்றால் கேப்டன் இல்லாமல் இனி யாராலும் அரசியல் செய்ய முடியாது. எங்கள் தலைவர் படிக்க முடியாது எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு படிக்க வைத்து IAS IPS நிறைய பதவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எங்களுக்கு கேப்டன் கற்றுக் கொடுத்தது பொது வாழ்வு, நேர்மை, வாய்மை, தூய்மை. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே. ஒரு மனிதனுக்கு எப்படி கண் இல்லையோ அப்படிதான் எங்களுக்கு கேப்டன். ஒரு மனிதனுக்கு எப்படி வாய் பேச முடியாதோ அப்படிதான் எங்களுக்கு எங்கள் கேப்டன். ஒரு மனிதனுக்கு எப்படி செவி இல்லையோ அப்படிதான் எங்களுக்கு எங்கள் கேப்டன். அதனால தேமுதிகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்ன ஏளனம் பேசிய சில எச்சங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம். கேப்டன் மனித கடவுள். அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாட்டான். இந்த கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவிழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள லட்ச மக்கள் கேப்டனுடைய தொண்டர்கள் எல்லாம் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். கேப்டனுடைய நினைவஞ்சலியை செலுத்த வேண்டும். அவருக்காக இன்று ஒரு நாள் ஒதுக்கி கொண்டு இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கேப்டனுடைய முழு விசுவாசிகள் அத்தனை பேர்களும் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு யாருக்கும் ஒருத்தர் கூட ஒரு 200 ரூபா காசு கொடுக்க கூட நம்ம கூட்டலை. எல்லாம் அவங்களுடைய சொந்த உழைப்பில் தான் வந்தாங்க. 20 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டிருக்கிற தொண்டர்கள், இது கேப்டனுடைய தொண்டர்கள். இவங்கெல்லாம் யாரையுமே மாற்று கட்சிக்காரங்க மாற்று எழுத்துக்காரங்க சொல்ல முடியாது. எல்லாரும் கேப்டனுடைய விசுவாசிகள். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்கள் துவங்கினாலும் கூட பொதுமக்களுக்காக வேண்டி துவங்கி ஒரு மனிதன் என்னைக்குமே உணவு இல்லைன்னு இருக்கக்கூடாது, அத்தனை பேருக்கு உணவு அளிக்க வேண்டிய நினைத்தவர் கேப்டன் அவர்கள். இவருடைய நோக்கம் நிச்சயமாக செல்லுபடியாகும். இதை அந்நியார் அவர்கள் நிச்சயமாக பொதுமக்களுக்கு நிறைவேற்றி வைப்பார்கள். இவருடைய எண்ணங்கள் எல்லாம், தமிழக மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் 2026 தேர்தலிலே தேமுதிகவுடைய நிலைப்பாடு மிகவும் உயர்ந்து நிற்கும். அதனுடைய தன்மை மற்ற கட்சிக்காரர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவார்கள் தமிழக மக்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறுகிறேன். தமிழகமே ஒரு மிகப்பெரிய துயரத்தை சந்தித்திருக்கிறது என்றால், கடந்த நூற்றாண்டுகளில் எத்தனையோ தலைவர்கள் இறப்பு இருந்த பொழுதும் கேப்டனுடைய மறைவை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எல்லோ மக்களிடத்திலும் சாதி, மதம், இனம், மொழி என்று எல்லாவற்றையும் கடந்து ஒரு உன்னதமான தலைவனாக, மனிதநேய பற்றாளராக மட்டுமல்ல உயிர்நேய பற்றாளராக இருந்ததால் கேப்டனை தமிழகமே தொடர்ந்து எல்லா ஊர்களிலும் இன்றைக்கும் மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து, மொழிகளை கடந்து, அரசியலை கடந்து எல்லோராலும் போற்றப்படுகின்ற, புகழப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் இன்றைக்கு இல்லையே என்கிற ஒரு வருத்தம் தமிழக மக்களிடம் இருக்கிறது. அவர் அடைய வேண்டிய உயரத்தை அடையாமல் போயிருக்கலாம். அவர் நினைத்ததை இந்த தமிழகம் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எங்களது பொதுச் செயலாளர் அந்நியார் தலைமையில் நிச்சயமாக அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை இந்த லட்சக்கணக்கான கூட்டம் உங்களுக்கு பறைசாற்றும் என்பதை கூறிக்கொள்கிறோம். அவரை நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துருக்கிறோம். மக்களோடு மக்கள் பணி, உங்களோடு நான் என்றெல்லாம் இந்த தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் வந்த தலைவர் அவர்கள். நாங்கள் ஒரு பல முறை சந்தித்திருக்கிறோம். ஒரு புகைப்படம் எடுத்தால் கூட உடனடியாக புகைப்பட கலைஞர் முத்துவை கூப்பிட்டு இந்த தம்பியோட புகைப்படத்தை கட்டாயம் கொடுத்துடணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்றதும், கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் என்று எல்லோரிடத்திலும் சொல்லியிருக்கிறார். என்னிடம் எத்தனையோ முறை சாப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே இப்படி ஒரு தலைவனை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவரை கற்றுக் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசியல் என்றால் இதுதான் என்று சட்டசபையில் குரல் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் மக்களுக்காக. அரசியல் பொறுத்த வரைக்கும் தமிழகம் உள்ளவரையும் இந்தியாவில் உள்ளவரையும் அரசியல் என்றால் கேப்டன் இல்லாமல் இனி யாராலும் அரசியல் செய்ய முடியாது. எங்கள் தலைவர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவருடைய ரத்தம் சதயமாக அவர் எங்களுடன் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். கடகோடி தொண்டன் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் கேப்டனின் பெயரையும் அவர் புகழையும் ஓங்கி கடகோடி வரைக்கும் இந்திய பாராளுமன்றத்து வரைக்கும் கேப்டனுடைய புகழ் ஒலிக்கும் என்பதை இந்த மூலத்தில் நாங்கள் சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். மிகவும் எங்களுக்கு வேதியான விஷயம் என்னவென்றால், தமிழக அரசு எங்கள் கழக பொதுச் செயலாளர் பர்மிஷன் கேட்டு மௌன ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கொடுக்காதது எங்கள் போல தொண்டர்களுக்கு மிகவும் இதயமான வழிகள் எங்களுக்கு உள்ளது. நாங்கள் கேப்டனின் தொண்டன் ரமணா படத்தில் சொன்னது போல எனக்காக ஒரு அசம்பாவிதமும் தீக்குச்சியும் எரியக்கூடாது என்று சொன்னார்.
அந்த ராணுவ கட்டுப்பாட்டோடு இன்னைக்கு வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறவன் கேப்டன் தொண்டர்கள். இந்த கேப்டன் தொண்டர்களுக்காக தமிழக அரசு மௌன ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கூடாது. தமிழக அரசு தான் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இப்படி ஒரு உண்மையான தலைவனுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கவில்லை என்று சொல்லி தமிழக முதலமைச்சர் தான் இதை வருத்தம் தெரிவிக்க வேண்டும். கலைஞருக்கு மௌன ஊர்வலம் என்றால் மவுண்ட் ரோடில் இருந்து மெரினா பீச் வரைக்கும் மௌன ஊர்வலம், அதிமுகவில் மௌன ஊர்வலம் என்றால் மவுண்ட் ரோடில் இருந்து மெரினா பீச் வரைக்கும் ஊர்வலம். என் தலைவருக்கு 1 கிலோமீட்டர் தமிழ்நாடு மாநில தேர்தல் அதிகாரியிலிருந்து தலைமை கழகத்து வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாத இந்த தமிழக அரசு கேப்டனுடைய ஒவ்வொரு உண்மையான தொண்டனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலங்கள் நேரங்கள் திமுக அரசுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும் என்று சொல்லி எங்களை போல தொண்டர்களை உணர்வை மதித்து இந்த தமிழக அரசு உடனடியாக பர்மிஷன் கொடுத்து கேப்டனுடைய நினைவை உலகம் போன்ற வகையில் போற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் என்பவர் வந்து அனைவருக்கும் சமமானவர், ஜாதி மதம் பாகுபாடின்றி இருப்பவர். அதிகமாக பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் படிக்க முடியாத நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மண்டபத்திற்கு வந்தாலும் அவர் அலுவலகத்திற்கு வந்தாலும் உணவில்லாமல் யாரும் அனுப்ப மாட்டார். அதுதான் எங்களுக்கு கேப்டனிடம் நிறைய பிடித்தது. படிக்க முடியாத எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு படிக்க வைத்து IAS IPS நிறைய பதவிகளெல்லாம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நினைவஞ்சலின் போது திமுக அரசு வந்து பேரணிக்கு அனுமதி வழங்காது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா கலைஞருக்கு வந்து அமைதி பேரணி என்றால் அதுக்கு மட்டும் சாலை மறியல் இது போன்ற பல்வேறு இதெல்லாம் நடத்துறாங்க. நாங்கள் வந்து தலைவர் சொன்ன கட்டுப்பாட்டுக்காக இருக்கிறோம். எங்களுக்கு சாலை மலை பண்ண தெரியும், எங்களுக்கு எல்லா பஞ்சாயத்தும் பண்ண தெரியும். அதெல்லாம் தலைவர் சொன்னதுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணாம அந்த அமைதி பேரணி பண்ணாம குரு பூஜையால் வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலர் அந்நியாருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நாங்கள் அமைதியாக இன்றைக்கும் அமைதி காத்து கொண்டு இருக்கிறோம். முன்னாடி மக்களுக்காக என்ன செய்யறாருன்னு சொல்றேன் கேக்குறீங்கல்ல, நீங்க கேக்குறீங்கல்ல, கேப்டன் எங்களுக்கு நல்லது மட்டும் தான் கத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக தான் போராடி இருக்காரு. அதுவும் மக்களுக்கு இடையூறு தர எந்த போராட்டமும் நடத்துனது கிடையாது, சாலை மறியல் நடத்துனது கிடையாது. இது வரைக்கும் மக்களுக்கு இடையூறு தர எந்த போராட்டம் நடத்துனது, அதுவே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், அதுவே மிகப்பெரிய எங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்றாரு. அது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நீ பசித்திருக்க நீ அடுத்தவங்க பசித்திருக்கு நீ உணவு நல்லாகாதுன்னு சொல்றாங்க பைபிள்ல. அந்த வசனத்திற்கு ஏற்ப மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க. உங்ககிட்ட உன்னால முடிஞ்சா ஒரு பென்சிலை வாங்கி கொடுங்க, உன்னால முடிஞ்சா ஒரு பென்சிலை வாங்கி கொடுங்க. அது வாங்குறதுக்கு வழி இல்லாம இருப்பான், அவனுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன ஒரு கேப்டன். இதை விட ஒரு முன்னுதாரணம், இதை விட எங்களுக்கு ஒரு படிப்பு, இதை விட ஒரு படிப்பினை எங்களுக்கு யார் தரணும்? கேப்டன் தான். பல லட்சக்கணக்கான மக்கள் கூடன போன வருஷம் இதே நாள்ல நாங்க கூடணும். இன்னைக்கு யாருக்காவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடத்திருக்கிறோமா? நாங்க எங்களுக்கு கேப்டன் கத்து கொடுத்தது பொது வாழ்வு, நேர்மை, வாய்மை, தூய்மை, அது மட்டும் தான் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு. இந்த நாள்ல பேரணிக்கு ஏன் அனுமதி மறுக்கிறாங்க? கேள்வி கேளுங்க, பாட சொல்லுங்க. தம்பி எங்க வந்திருக்கீங்க? சரி, நாங்கள் கேப்டன் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, கேப்டனை பார்க்க வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப்டனை பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அவரோட படங்கள் நிறைய பார்த்திருக்கீங்களா? ஒரு அரசியல் தலைவரா அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் நல்லா செஞ்சிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் படிக்க வச்சிருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளி சாப்பாடு பண்ணியிருக்காங்க, நல்லா செஞ்சிருக்காங்க. ஓகே, அவரோட படங்கள்ல நிறைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? பூத்தோட்ட காவல்காரன் ஒரு கடைசி பாடல் பாடுறீங்களா? ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, அன்பு இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில், மன்னவ காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் காலுயிராய் மலை பொழிதிடும் முன்புகள் வாழியவே. அவர் இல்லாத எங்களுக்கு மிஸ் தான். முதல்ல வந்து 2005 இயக்கத்தை ஆரம்பித்தார், மக்களுக்காக ஆரம்பித்தார் இந்த இயக்கம். அவரை பாதையில் தான் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்லது செய்கிறாலும் சரி, ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாலும் சரி, ஒரு அன்னதானம் போடுறதும் சரி, ஒரு நல்ல வழி போடுறதும் சரி, மக்கள் நல்ல வழி போடுறதுக்கு வந்து அவர் ஒரு காரணம், எங்கள் தெய்வம் தான், கேப்டன் அவர்கள் தான். அவர் நினைவாக இன்னும் இந்த கூட்டம் இது வந்து மிகப்பெரிய கூட்டம். இதுக்கு மேலே அடுத்த வருஷம் கூட்டம் வரும், அதில் மாற்றம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு எப்படி கண் இல்லையோ அப்படிதான் எங்களுக்கு கேப்டன். ஒரு மனிதனுக்கு எப்படி வாய் பேச முடியாதோ அப்படிதான் எங்களுக்கு எங்கள் கேப்டன். ஒரு மனிதனுக்கு எப்படி செவி இல்லையோ அப்படிதான் எங்களுக்கு எங்கள் கேப்டன். ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் இல்லாமல் இருக்கானோ அப்படிதான் நாங்கள். எங்கள் உடல், பொருள், ஆவி எல்லாமே கேப்டனுக்காக தான். இதில் என்ன ஒன்று என்னென்னா, கேப்டன்
அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை லட்சம் தொண்டர்கள் இங்கே குமிஞ்சிருக்காங்க. காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ அன்பளிப்பு கொடுத்தோ எதுவும் நிற்காத கூட்டம். தேமுதிக அழிஞ்சிருச்சு சில சொன்ன சில தேசிய ஊடகங்கள், தேவையில்லாத சில அரைவேக்காடு கட்சிகள், இவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்து ஒரு குரு பூஜைக்கு வந்து கூடியிருக்கு அப்படின்னா அவரோட நல்ல எண்ணங்களை தவிர வேற என்ன கிடைச்சிட போகுது இந்த மக்களுக்கு? இதை இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து மக்களில் சிறந்ததை கடத்தி எடுத்துட்டு போகணும். இந்த நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய தவறுகளை மறைக்கிறது வந்து ஊடகங்கள். அந்த ஊடகங்களை தான் வந்து கேப்டன் வந்து சரியா இருங்க, 4வது தூண் தங்களை சொல்லிக்கிறீங்க, அதை வந்து சரியா இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். கேப்டன் அரசியல் உச்சத்தில் இருக்கக்குள்ள உங்களை போல யூடியூப் சேனல்லாம் இருந்ததுனாக்கா இன்னைக்கு அவர் அடிச்சுக்கிறதுக்கு வேற ஒரு தலைவர் யாருமே கிடையாது. அவர் விட்டு சென்ற 2 வாரிசு எங்களுக்காக இருக்காங்க. என்னடா வாரிசு பத்தி பேசலாம் நீங்க சொல்லலாம். கேப்டன் வந்து உச்சத்தில் இருக்கக்குள்ள வந்து தம்பி பிரபாகரனோ சண்முக பாண்டியனோ அரசியலுக்கு வரல. நாங்கள் அப்பா ஆரம்பித்த இயக்கம் தொய்வடைஞ்சிருச்சு சில சதியினால. அவரு கட்சிக்கு உள்ளார வரக்குள்ள அவருக்கு 22 வயசு. அப்போ 22 வயசுல அவர் என்னத்தை பேசிடுவாரு? இன்னைக்கு அவருக்கு 32 வயசு ஆகுது. 10 வருஷமா அவர் ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை வழி நடத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் இடம் பெற்றுக்கிட்டு திட்டமிட்ட ஒரு தோல்வியை அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியவே சதி செஞ்சு பறிச்சுட்டாங்க. அதுவும் இந்த ஊடகங்கள் எந்த அளவு மறைச்சதோ எடுத்துட்டு போகல. அதனால தேமுதிகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்ன ஏளனம் பேசிய சில எச்சங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம். தேமுதிக வாழை போல ஒரு வாழை வெட்டினா அடுத்த வாழை அடியிலேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும். இளைஞர்கள் இல்லைன்னு சொன்னாங்க தேமுதிகவில். இன்னைக்கு பாருங்க எத்தனை இளைஞர்கள் வந்திருக்காங்க, எத்தனை இளைய சகோதரிகள் வந்திருக்காங்க, எத்தனை இளைய சகோதரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு யூடியூப் சேனல் வந்து சிலதை கட் பண்ணிட்டு போடுறீங்க, முழுமையாக போடுங்க. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைவர்னு சில பேர் தாங்களே பட்டம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாருமே ஒழுக்கமற்றவர்களாக தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒழுக்கமுள்ள ஒரு அரசியல் தலைவர், இளம் தலைவர் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விட்டு சென்ற தம்பி விஜய பிரபாகரன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு எந்த இளம் தலைவர்களை எடுத்து பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பாலியல் ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்கான். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட பெரிய தம்பிக்கு ஒரு 32 வயசு ஆகுது, சின்ன தம்பிக்கு ஒரு 27 வயசு ஆகும். இன்னை வரைக்கும் அவனோட வளர்ப்பு எந்த அளவு சுத்தமா இருக்கு அப்படிங்கிறதுல எங்க அந்நியாரே சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவர் அரசியலுக்கு முன்னாடியே தான் என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைச்சாரோ அதை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சுட்டாரு. கேப்டன் வந்து மனித கடவுள். அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாட்டோம். இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும். மக்களுக்கு அன்னதானம் கொடுத்த வள்ளல். நீங்கள் பாருங்கள் இங்கே எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மக்கள். அவர் இங்கே வர்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அவரோட இருந்த நிகழ்வு ஏதாவது ஒன்று எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 2016 உங்களோட நான்கிற இதில் ஃபங்க்ஷனில் முதல் மீட் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்னொரு வரைக்கும் கேப்டனோட தொண்டர் அணியிலேருந்து இப்போ மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளராக இருக்கேன், புதுக்கோட்டை மாவட்டம். வருங்காலத்துல கேப்டன் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் இடத்த நிரப்ப யாராலையும் எந்த தலைவராலையும் முடியாதுங்க. கண்டிப்பா எந்த தலைவராலையும் முடியாது. இன்னைக்கு கலைஞராக இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவரும் முடியாது. கலைஞர் நூற்றாண்டு விழான்னு கொண்டாடுறாங்க. இவ்வளோ கும்பல் வந்துச்சா எதுவும் வந்துச்சா? எல்லாம் சொந்த காசை போட்டு தன் உழைப்புல தங்களோட பணத்தை வச்சு நாங்கள் வர்றோம். அதெல்லாம் பணம் காசு கொடுத்து கூட்டி வர்ற கூட்டம். இதெல்லாம் எங்க உழைப்புல வர்ற கூட்டம். இதெல்லாம் ஓகே. பல யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சமபந்தி அன்னதானம். அவர் சினிமா துறையிலும் சரி, அரசியல்லையும் சரி, இன்னைக்கு எந்த தலைவராலையும் குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல மனிதர். யாரா இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் யாருமே குறையே சொல்ல முடியாது அவரை.